Hello guys, welcome to today's episode for the review of KKR versus SRH. செம்ம டார்கெட் Hi கொடுத்தாங்க guys, what's up? SRH. ஹலோ கைஸ் சாரி ஹாய் சொல்லாமே இன்ட்ரோக்கு போயிட்டேன். ஹாய். கேகேஆர் சாரி எஸ்ஆர்ஹெச் செம்ம டார்கெட் கொடுத்தாங்க. கேகேஆர் ஸ்டார்ட் பண்ணது நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. நீங்க சொல்லுங்க உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், எப்படி போச்சு மேட்ச் இன்னைக்கு? நேற்று சொன்ன மாதிரியே எஸ்ஆர்எஸ் பேட்டிங் நல்லா அடிச்சுன்னா அந்த நானி ஸ்டெப்ஸ் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆயா ஷேர் தான் இன்னைக்கு நம்ம எஸ்ஆர்எஸ் எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் தான் போடுவாங்க. ஆயா ஷேர். ஆயா ஷேர், ஸோ அபிஷேக் சர்மா அடிச்சிட்டா. ஆயா ஷேர் அவ அடிக்கலடா. ஆயா போரா. நான் அது சொல்லக்கூடாது, அது சொல்ல முடியாது, சென்சர் எடுக்கணும். ஸோ கேல்வின் பட் என்ன எப்படி போச்சு மேட்ச்? ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு சூப்பர்பான பார்ட்னர்ஷிப். ஸோ எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க. அபிஷேக் சர்மாவும் டிரான்சைடோட ஒரு பிரில்லியண்டான பார்ட்னர்ஷிப். ஸோ அது இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பார்ப்போம். 300 டச் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஹோப் ஸோ. ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் பார்த்தப்போ லைக் 300 போ தான் நினைச்சேன். ஏன்னா லைக் பட் அந்த விக்கெட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஸ்லோ ஆச்சு. பட் அந்த விக்கெட்ஸ் போகாம இருந்தா டெஃபினட்டா அவங்க 280 மேல டெஃபினட்டா போயிருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைக் 11th 12th ஓவருக்கே அவங்க லைக் 200 கிட்ட ரீச் ஆக ஸ்டடி ஆல்மோஸ்ட் அந்த ரன்ஸ் கிட்ட இருந்தாங்க. ஸோ ஒருவேளை அந்த விக்கெட் போகாம இருந்துச்சுன்னா 280 மேல போயிருப்பாங்க நினைக்கிறேன் ஸ்கோர். ஆமா, கிளாஸ்ல நல்ல பார்ட்னர்ஷிப் பிக்ஸ் ஆகும் விக்கெட்க்கு அப்புறமா. பட் அப்புறமா போக போக அது நிதிஷ்குமார் ரெட்டி கூட கொஞ்சம் நல்லா விளையாடணும். பட் அப்புறமா அது வந்து கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆக தெரியல. லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ரன்ஸ் வரல ஆக்சுவலி. நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பத்தி பேசலாம். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்கை பத்தி சொல்லிட்டோம். கேகேஆரோட போலிங், இந்த போலிங் லைனப்பை வச்சு இவங்க உருப்படுற மாதிரி தெரிலன்னு தான் எனக்கு தோணுது. மும்பை கிட்ட வாங்கின அதே அடி தான் இங்கேயும் வாங்கியிருக்காங்க. அனதர் 220. ஸோ ஈவன் நரைன் அருண் சக்கரவர்த்தியை வச்சு இன்னொரு 2 வாட்டி 220 வாங்கியிருக்காங்கன்னா அப்போ எந்த மாதிரி ஒரு போலிங்னு நம்ம சொல்லவே தேவையில்ல. பட் ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா இன்னைக்கு போலிங்ல? ரசல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளியே வரணும், மோஸ்ட்லி அந்த சான்சஸ் இருக்கு. பட் ரசல் it was not expected from KKR. ஏன்னா போலிங் லைன் நல்லா போகல, சரியா? ஏன்னா பேட்டிங் என்ன போதா அது கூட நல்லா இல்லை. அவர் ரஹானேக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. வில் டாக் அபவுட் த செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டர். பட் கம்ஸ் டு போலிங் லைன் ஆஃப் கேகேஆர், நிறைய என்ன மாதிரி ஸ்டார்ஸ் பின்னாங்க அவங்க எல்லாம் ரீட் பண்ண அடிக்கிறாங்க. அண்ட் நாங்க இன்சைட் டாக்ஸ்ல என்ன பேசணும்னா நிறைய அப்புறமா வருண் சக்கரவர்த்தி நீங்க நேற்று யாரும் சொன்னீங்க வேர்ல்ட் கப்லயே அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் சரியா இருக்குல்ல, ஒர்க்கிங் ஆன் தட். அது ஓகே. பட் நிறைய கொஞ்சம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அட்லீஸ்ட் கட் பண்ணுவான், அது அவன் பால் மறைச்சு வரவானா அதுதான் கேட்பான். பார்த்தா 40 ரன்ஸ் கிட்ட அடி வாங்கினான். தட் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். ஏன்னா அவங்க என்னன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் 2 பேரையுமே பவர் பிளேல எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடைக்கல, அதனால 2 பேரும் பவர் பிளேலயே போட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் போட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட்ல. இட் வாஸ் எல்லாரும் 10 ரன் 10 ஒரே ஒருத்த மட்டும் தான் இப்போ நோட்டம் ராயோ யாரும் என்ன அவங்க மட்டும் தான் எக்கனாமி பார்க்கும் போது இப்போ 7-8 தான். மிச்சம் எல்லாரும் தான் 10 தான் இருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்டார்டிங்ல எல்லா பவுலர்ஸும் 15+, 24, 15+ ரன்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க இனிஷியல் ஓவர்ஸ். ஒன்ஸ் லைக் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் தான் லைக் தியாகி அவன் தான் பிரேக் த்ரூ எடுத்தான். பேர்லயே தியாகின்னு வச்சிருக்கான். தியாகி ஆட்டம் அதிசயம். நல்லா தியாகம் பண்ணிட்டுக்கிறான். அவனும் வாங்கியிருந்தானா டெஃபினட்டா இன்னைக்கு ஸ்கோர் போயிருக்கும். ஆக்சுவலி அவன் தான் வாங்கிட்டு ரொம்ப இன்னைக்கு அவன் தான் எஸ்ஆர்எஸ் அந்த ஆயாஷ் ஸ்டெப்பிங்ஸ் தான் அவன் தான் இன்னைக்கு. ஆனா வருண் சக்கரவர்த்தியும் கம்ப்ளீட்டா போடல. வருண் சக்கரவர்த்தியும் கம்ப்ளீட்டா போடல, 2 ஓவர் தான் போட்டான். ஏன்னு தெரியல.
ஏன்னா இல்ல அவன் அவன் போடுற பால் அவன் எல்லாமே 4 வந்து ஷார்ட் பிச் தான் போட்டுட்டு இருக்கு. ஸோ ஆமா இல்ல லைக் அவன் எல்லாரும் 4 ஓவர் போட்டிருந்தா அடிக்கிறாங்க. அவன் போடுற ஏன்னா எல்லாமே வாங்கின அடி வந்து அடுத்த திரும்பி வாங்கல பால் அவன். அதே 4 ஓவர்ஸ் போட்டிருந்தா 300 போயிருக்குவாங்க இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச். ஆமா நிச்சயமா ஷாக்கா தான் அப்புறம் இருக்கு. எல்லாரும் இந்த அந்த அவ என்ன அவ ஏதோ சொல்லுவாங்க, டேய் இப்போ நீ என்ன பண்ண சொல்லு, இதுக்கு நீ சொன்ன மாதிரி இல்ல இல்ல இல்ல, நீ என்ன பண்ண சொல்லு. ஐயோ, வேர்ல்ட் கப் வின்னர் டீம்ல ஜாயின், ஐ மீன் யுவர் ஸ்குவாட்ல இந்த பிளேயர் ஆகி என்னையா போட்ட அருண் சக்கரவர்த்தி. அந்த சென்னை அவ 28ல அவங்க சொல்ற மாதிரி எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, அந்த கதை தான் டேய் இருக்கு எப்படி அவனுக்கு. போட்டாலும் அடிக்கிறான்டா அவன். அது ஜெயிச்சரியம் மாறுற இடத்துல கூட ம் கஷ்டம்தான் இவங்க. ஏதோ கண்டிப்பா தோத்துட்டே இருக்கட்டா. ரொம்ப கஷ்டம் இவங்க. ஆக்சுவலி கேகேஆருக்கு இந்த வாட்டி சீசன் ஸ்பார்க் இல்ல அவ்வளோ. ஆமா லாஸ்ட் 4 சீசன்ஸ் இருந்துச்சு, ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்பார்க் இல்ல. ஆமா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் பவுலிங்ல ஸ்பின்னு தான், அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ லைக் அதுதான் அவங்க அதிகமா இடிக்குது போல. அவங்க யாரும் டிராப் பண்ணவும் முடியாது, அவங்களுக்கு பேக்கப்ஸுமே இல்ல யாரும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி. அவங்க அந்த பிளெஸிங் முசராபானியா டிராப் பண்ணிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அவனுமே 4 விக்கெட் எடுத்துட்டாச்சு. இப்ப அவனையும் டிராப் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க இப்ப யாரதான் டிராப் பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ணி அவன் பிளேஸ்ல வேற யாராவது கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்குமே ஆள் இல்லைங்க. பேசாம டுவேன் பிராவோ போலிங் கோச்சை தான் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன். மது சொன்ன மாதிரி கோச்சிங்ல தான் கூப்பிட்டு வரணும் ஆடுறதுக்கு இனிமேன்னு தோணுது. ஆமா, அது ஆமா, தெலுங்குல அவங்களே படத்துல ஒரு எடுப்பாங்க. டைலாக் இருக்கு. அது இப்போ நீங்க சொன்னீங்களே, யாரு ஐ மீன் டீம்ல இருந்து எடுத்தா கூட அவன் சொல்லுவான், அவனுக்கு நானு விட்டான் இவன் பேட்டிங் இருந்தா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா டைரக்டா ஓனர் ஷாருக் கான் எடுத்துன்னு வந்து யோனி அப்படி கொஞ்சம் அப்படி ஆடிட்டு போயிடியா பண்ணிட்டு அதுதான் பண்ணும். போலிங்கா இல்ல, பேட்டிங்கா இல்ல, யாரும் யாருக்கானதான் இப்ப விடவே மாட்டேங்கிறாங்களே வர்றதுக்கு. அவங்க இந்த நார்மல் பிளேயர்ஸை விட அவங்க கோச்சிங்ல கூப்பிட்டு வந்தாலே ஒரு பிளேயர் 11 ஃபார்ம் பண்ணிடலாம். டொயின் பிராவோ, ஷேன் வாட்சன், ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு அபிஷேக் நாயர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு பிளேயிங் 11 ஆட விட்டுறலாம் போல. அதுதான் பெட்டர்னு தோணுது இவங்களோட. சரி, லெட்ஸ் மூவ் டு இவங்களோட பேட்டிங். செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ மீன் பாண்டியாவை ஆடி வச்சுக்கணும். ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் யாராவது இப்போ வந்து அவ ஏராய் இவங்கெல்லாம் ஆடு எனக்கு யாரு ஆச்சு. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நிறைய ஆட வைக்கிற பதில் மனிஷ் பாண்டே இம்பாக்ட் பண்ணிட்டுக்கலாம். பட் அவங்க ஸ்டார்டிங்ல வேற யாரும் பின்னாலுமே ஆட இம்பாக்ட் பண்ணி ஆட வச்சிட்டாங்க. ஸோ அது எதிர்பார்க்கல. லைக் ஸ்குவாட் லிஸ்ட் விட்டவே ஃபினாலன்ல வந்து இம்பாக்ட் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி லைக் அவங்க இருந்தாங்க போல, ஒரு கீ பிளேயர்ன்ற மாதிரி வச்சிருந்தாங்க போல. அண்ட் ஸ்கோர் எப்போ ஜாஸ்தி போச்சோ லைக் அவங்க வந்து அவனை இறக்க வேண்டியது. அண்ட் அவனும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். அந்த விக்கெட் மட்டும் போகாம இருந்தா மேபி கொல்கத்தாவோட சேஸ் ஐ கெஸ். ஏன்னா அவன் அடிச்ச அடி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் 24 ரன்ஸ் அவங்க ஒத்தாலே அடிச்சான். ஸோ தட் இஸ் bowling line கூட பார்த்தா குட் ஸ்டார்ட். எஸ்ஆர்ஹெச் bowling line பார்த்தா கூட 7 bowlers யூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போட்டாங்க. அவங்களும் யாரும் பெரிய நேம்ஸ் எல்லாம் இல்ல அவங்க டீம்லயுமே. எல்லாம் இந்த கேகேஆர் போலிங் லைனப் மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னன்னா கேகேஆர்ல யாருமே பேட்டர்ஸ் அடிக்கிற மாதிரி இல்ல. பின்னாலன்னு ரகுவன்ஷியை தவிர வேற யாருமே ஃபார்ம்ல இல்ல. கேமரான் கிரீன்கெல்லாம் 25 கோடி கொடுத்ததுக்கு அந்த 25 கோடிக்கு 25 பிளேயரா வாங்கிட்டு வந்திருக்கலாம் பேசாம அவங்கன்னு தோணுச்சு. இவங்களுக்கு கூட போலிங் லைனை பார்த்தோம். உனாக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ஐ திங்க் அவனும் இந்த வாட்டி வாங்கலாம் பர்பிள் கேப் வாங்கிடுவான். உனாக்கு மோன்ஸ்டர் அடிக்கிறான், விக்கெட் எடுக்கிறான், புஷ் பண்ணா ஆடுற மாதிரி. பட் அவுட் ஆயிட்டான். ஸோ மூவிங் ஹெட் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச். லைக் ரிங்கு ஆட ஆரம்பிச்சப்பவே லைக் ஆல்மோஸ்ட் அவன் சைட்ல யாருமே இருக்கல. ஸோ அவ வந்து எப்படி ஆடினாலும் கஷ்டம் தான்.
அவங்க அங்கிரீஸ் ரகுவன்சி அவுட் ஆனப்பே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அவங்க மேட்ச். ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மிடில் ஆர்டர்ஸ்ல இருந்தாங்க சொல்லணும். மேபி அது ஓப்பனிங்ல தேவையில்ல ரன் அவுட்னு நினைக்கிறேன். சேம் கேமரான் Actually, கிரீனுக்கும் ஆமா ரகு அதேதான். நல்லா ஆடிந்தா. கேமரான் கிரீன் ரன் அவுட்டுமே ஆக்சுவலா இது கேமரா நீங்க ரன் அவுட் ஆயிடுச்சு. ஆமா மிஸ்கம்யூனிகேஷன். நம்ம நம்ம கண்ணூர்ல ஆடுற மாதிரி அவுட் ஆகுற மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டான். என்ன எவ்ரி சாட்டர்டேஸ் பண்றாங்களே அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஆமா கேகேஆர் பேட்டிங் கூட ஸ்பெஷலிஸ்ட் 20 overs உட்கார்ந்து கூட அந்த complete கேள்வியில பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் உட்கார்ந்து ஆமா ரன் அப்படியே அவுட் விட்டீங்க. ஸ்பெஷலிஸ்ட் ரன் ரன் அவுட் அவுட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆமா, என்ன பண்ணி விட்டுறாங்க. அவனுக்கு இருக்குது ரெக்கார்ட் அதிகம். இதுலயே நீ இருக்க பண்ணி அவங்க விட்டுறாங்க. அண்ணாவே பண்ணுவாங்க அதான் twist. அவங்க அண்ணனே பண்ணுவாங்க அதான் twist. கேகேஆர் பேட்டிங் அவங்க 20 overs கூட இல்லை. ஓவருக்கு 10 ரன் அடிச்சுக்கிறாங்க. ஆல் அவுட் ஆயிட்டு 65 ரன்ஸ் ஜெயிச்சுக்கிறாங்க ஹைதராபாத். அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹைதராபாத் ஆயாஷன் ஸ்டெப் போட்டாங்க இன்னைக்கு ரொம்ப. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்ட ரன் ரேட்டை இந்த மேட்ச்ல புடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பேசிக்கலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி மேலேயும் 200 அடிச்சாங்க, இங்கேயும் 200 அடிச்சாங்க. அடுத்து வீட்டுக்கு போறாங்க, வீட்டுல போய் அவங்களுக்குன்னே பண்ண சிமெண்ட் ட்ராக் போட்டிருப்பாங்க, எப்படியும் அடிச்சிருவாங்க 250 280 அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆயா ஷேர் போட்டு சுத்துவாங்க ஒரு 4 மேட்ச். எப்படியும் அதுக்குள்ள பேட் கமின்ஸ் வேற வந்துருவான், டீம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க எப்படியாவது. கிட்டத்தட்ட ரன் ரேட் வேற பிக்கப் பண்ணிட்டாங்க. இனி எப்படி இருக்க போகுது டீம்னு பாக்கணும். ஸோ ஐ திங்க் கேகேஆரை பத்தி பேசி ஒரு யூஸும் இல்லை. அவங்க கிட்ட எந்த சேஞ்சுமே அடுத்த மேட்சஸ்க்கெல்லாம் வரப்போகுதுன்னு தோணல. பட் எஸ்ஆர்ஹெச் எங்க வீக்கா இருக்காங்கன்னு தோணுது. அவங்க இல்ல ப்ரோ, தேர் பேக் டு ஃபார்ம் வந்துட்டுக்கிறாங்க. எல்லாம் வாபஸ் வந்துட்டுக்கிறாங்க. இப்பெல்லாம் பேட்டிங் கூட பார்த்தா அவங்க டாப் பேட் ஆர்டர் கமின்ஸும் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு, bowling நல்லா இருக்கு. I think they're picking up that. I think SRH will definitely come back. I'm not sure they'll qualify for playoff, but they will definitely give good start, good pick up and upcoming games. ஆமா. ஓகே. ஸோ ஐ திங்க் நாளைக்கு மேட்சை குயிக்காக ப்ரிவியூ பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஐ திங்க் பிரிட்ஜோட ஃபேவரட் சென்னையும் பஞ்சாபும் தான் ஆட போறாங்க. சேப்பாக்ல நடக்க போகுது. தோனி இல்ல, ஸோ அதனால இந்த வாட்டி ஒரு சேப்பாக் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இல்லை. தோனி இருந்திருந்தா ஃபேன்ஸ் அதுக்குன்னே வந்திருப்பாங்க. தோனி இல்ல, ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்ட்ராங் பஞ்சாப் டீம் வருது இந்த வாட்டி. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு? வில் சிஎஸ்கே பவுன்ஸ் பேக் ஆர் வில் ஸ்ரேயஸ் ஐயர்? பட் பஞ்சாப் நல்ல ரெக்கார்ட் இருக்கு சேப்பாக்ல. பஞ்சாப் எப்போ வந்தாலும் அடிச்சுட்டு போயிடுறாங்க சென்னையை சேப்பாக்ல. ஸோ இந்த வாட்டி ஸ்ட்ராங் டீமோட வேற வராங்க. என்ன யுவர் தாட்ஸ் கைஸ்? My opinion, பஞ்சாப் நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்துட்டு எவன் அடிக்கிறாங்க, எவனோ ஒருத்தன் வந்து புச் போட்டு போயிடுவான். ஸோ bowling லைனப் நல்லா இருக்கு, பேட்டிங் bowling லைனப் நம்ம ஆக்சுவலி ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி போல. பட் நியூ ஃபேஸஸ் entered and they completely changed the bowling lineup. So Punjab is doing good. So I think tomorrow's game would be like 80-20%. Chennai, I'm not expecting more from Chennai because Chennai இது பார்த்தாச்சு. So I don't think so Chennai. It's not like தோனி இருக்கிறானோ இல்லையான்னு இல்லை, பட் the squad is பார்த்த மாதிரி இல்லை. It is not up to expectation. நம்ம வேற டீம் ஸ்குவாட் பத்தி எல்லாம் பேசணும். அந்த டீம் என்ன, இந்த பிளேயர் இருக்கு, அந்த பிளேயர். பட் தேர் பிக்கிங் அப், தேர் டூயிங் குட். இது மாட்டா கொஞ்சம் நம்ம மென்ஸ் பார்த்தோம், லைக் ஏன்னா சஞ்சு சாம்சன் இருக்கான், அப்புறமா அவங்க கூட யாரும் கைக்வாடு, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா ஆடுவாங்க. அது யாரும் ட்ரோல் பண்ணிருந்தாங்க சென்னைக்கு பார்த்தேன். சஞ்சு சாம்சன் அப்படின்னு எப்படின்னா, சாம்சன் ஃபர்ஸ்ட் 3 பால் ஆட வருவானா, தோனி லாஸ்ட் 3 பால் ஆட வருவானா, அந்த மாதிரி. பட் நாளைக்கு ஆடினா சென்னை I'm hoping something from the Chennai. But my opinion is Punjab would win. As நீங்க சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்தா பஞ்சாப் சேப்பாக வந்து அடிச்சுக்கிறாங்க. ஸோ யா. Raji, your thoughts?
எனக்கு வந்து நாளைக்கு சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஈவன் அது சிஎஸ்கே ஃபேன் நாங்களும் அதுதான் விஷ் பண்றோம். நாளைக்கு கொடுக்கலன்னா ஸோ அடுத்த மேட்ச் லைக் அவங்க ஆர்சிபி. அதே ஞாபகம் ஓப்பனிங் வச்சு. நாளைக்கு கொடுக்கலன்னா அடுத்த மேட்ச் ஆர்சிபி. லைக் லைக் என்ன ஆனாலும் அங்க அங்க ஸ்டார்ட் கொடுக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே அவங்க அந்த ஸ்டார்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லைக் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் லைக் அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்க, எவ்வளவு worst ஆடினாங்கன்ட்டு. ஸோ செகண்ட் மேட்ச்ல அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேட் ஹென்ரி இது கூட ஒரு நல்ல ஸ்பெல் நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பவுலிங்ல வந்து அகெயின் மேட் ஹென்ரி மாதிரி ஒரு பவுலர் நல்ல பவுலிங் போட்டா லைக் பஞ்சாப் அடிக்கிற மாதிரி இதை இருக்கு. எப்படி ஆடுவாங்க. பட் ஐ விஷ் லைக் சிஎஸ்கே வின். நானும் அதுதான் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே நானும் கேல். சொன்னேன். லைக் So, நாளைக்கு சென்னை சிஎஸ்கே வந்து இன்னொரு பாயிண்ட் பஞ்சாப் தலையை வெட்டிட்டு சண்டே வந்து அவங்க தலை வந்து நம்ம கிட்ட கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேங்கிறேன். அப்படித்தான் நடக்கணும். நாளைக்கு கம்பேக் கொடுத்துட்டு மறுபடியும் கோ பேக் சிஎஸ்கே. அது ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்ல இருக்கும். கேல்வின் டைரக்ட் மத்தபடி நானும் எல்லாம் சண்டே மேட்சுக்காக ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு நல்லா தெரியுது. அதுக்கு நீ இவ்வளவு ஓப்பனாலாம் சொல்லக்கூடாது என்ன ஆக போகுதுன்னெல்லாம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு மேட்சை முடிப்போம். நாளைக்கு சப்போஸ் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம். எங்களுக்கும் பிடிக்கல. இருக்கட்டும், இந்த 2 சீசனும் அவங்க கப் அடிச்சிருக்காங்க. அந்த 2 சீசன்லயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி மொக்கையாதான் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் இந்த வருஷமா இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு அந்த மாதிரி டெஃபினட்டா நாளைக்கு செம்மையா ஆடினாங்கன்னா ஆர்சிபி கூட எங்களுக்கு டென்ஷன் இல்லை. அந்த ரிசல்ட் போயிட்டே ஐ வாண்ட் டு ஆட் ஒன் பாயிண்ட். அந்த டைம்ல அந்த ஸ்குவாட் பாரு, தோனி மட்டும் தான் பெரிய கிளாஸ் பிளேயர், இந்தியன் பிளேயர் இருந்தாங்க. எல்லாரும் ரிவ்யூலே சொன்னேன். இல்ல நான் என்ன சொன்னேன், நான் ரிவ்யூலே சொன்னேன், நேத்து சொன்னேன். இப்ப ஸ்குவாட வச்சு பாக்குறப்போ லைக் அந்த டீம் பெருசா இல்லன்ற மாதிரி தான் தெரியும். அகெயின் நாம ப்ரெடிக்ட் பண்ற இந்த டீம் அடிக்கும் அந்த டீம் அடிக்கும் எந்த ஈவன் மேட்சஸ்ல வைக்கிறப்போ ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ அண்ட் அகெயின் இட்ஸ் அன் ஐபிஎல். ஸோ ஐபிஎல்ல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. போயிட்டு அவங்க ஸ்குவாட் வச்சுனே தோத்த நிறைய சரித்திரம் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து இது சொல்ல முடியாது. பட் as a சிஎஸ்கே ஆர்சிபி நம்ம சாட்டர்டே ப்ரிவியூ பண்ணலாம். சிஎஸ்கே ஆர்சிபி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் மேட்ச் சண்டே பாத்துக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். டெஃபினட்டா சண்டே ஈவினிங் இந்த everybody has to join in தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு நிறைய பேசுறதுக்கு நிறைய இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டே. ஓகே நாளைக்கு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கும் இருக்காதா விஜு? ஐ திங்க் சோ. ஏன்னா சிஎஸ்கே ஃபுல் யங்ஸ்டர்ஸ்ல பார்க்கலாம். இப்போ ஆர்சிபி கலத்தா ஃபர்ஸ்ட் ரிவ்யூல பிருத்திவி ப்ரோ சொன்ன மாதிரி அன்னைக்கு ராஜஸ்தான் மேல சிஎஸ்கே தோற்றாங்க. ஆர்சிபி மேல இன்னும் சிஎஸ்கே ஆடல இந்த வருஷம். அதுக்கப்புறம் ஆர்சிபி ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு நான் சண்டே நடக்கிற மேட்ச்ல என்ன ஆகும்னு தெரிஞ்சு ஞாபகத்துல வச்சு பேசுங்கன்ற. இப்ப சொன்னதெல்லாம் திருப்பி எடுக்கணும்னு சொல்றேன். I really appreciate your confidence, Prajal. India's own confidence in the IPL voting. சரி பார்க்கலாம். ஓகே நாளைக்கு யாரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு சென்னை டீம்ல சென்னை ஃபேன்ஸை கேட்டா கூட தோனி தான் சொல்லுவாங்க. இல்ல நாளைக்கு ஆட போற பிளேயிங் 11ல யாரு இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தோனி இல்ல. சோ இருக்கிற பிளேயர்ஸ்ல யாரா இருப்பாங்க? I want Sanju to be impact. I mean நல்லா ஆடணும்னு my opinion. சஞ்சு நல்லா விளையாடணும், தூபே நல்லா விளையாடணும். அண்ட் இந்த சைடு I want some பஞ்சாப் சைட் bowling கொஞ்சம் நல்லா போகணும். ஐ திங்க் வைஷாக் டிட் ஆக்சுவலி நைஸ், நல்லா போனான் ஃபர்ஸ்ட் மேட்ச்.
ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் த சேம். சரி பார்க்க நம்ம ஒரு படங்களில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஐ விஷ் ஐ வாண்ட் him டு டூ குட். அண்ட் அப்படியே பேட்டிங்னு பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க பஞ்சாப் சைடில். ஸோ யா, இந்த 3 பிளேயர் நான் சொல்கிறேன். ஓகே ரஜு, நீ யார இம்பாக்ட்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு சென்னையில வந்து சஞ்சு, அப்புறம் நம்ம கேப்டன் கைக்வாடு, அப்புறம் பவுலிங்ல வந்து மேட் ஹென்ரி அண்ட் பிரேவிஸ் மெயினா விட்டாங்க அவன். பிரேவிஸ் ஐ திங்க் அவன் இன்னும் ரிகவர் இருப்பாங்க. ஆகலன்னு நினைக்கிறேன். பிரேவிஸ் இன்னும் ரிகவர் ஆகலன்னு நினைக்கிறேன். அவன் நெக்ஸ்ட் மேட்ச்க்கும் டவுட், டேரக்டா ஆர்சிபி Okay. மேட்ச் தான் வருவான்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஹி வில் பி பேக் இல்லனா But மேட் like ஷாட் தான் கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சஞ்சு, அப்புறம் கைக்வாடு, மேட் ஹென்ரி, இவங்க 3 பேர் இம்பாக்ட்ஃபுல்லாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ன சொல்றது, அவங்க சைடில் வந்து ஓகே, ஐ திங்க் எனக்கு சென்னை டீம்ல இருந்து நான் என்ன சொல்வேன்னா, சென்னை டீம் நாளைக்கு ஏதோ ருத்ராஜ் கைக்வாட் அடிப்பான்னு தோணுது. அவன் பேக் அட் இஸ் ஃபோர்ட்ரஸ். ஐ திங்க் ருத்ராஜ் மேபி நாளைக்கு அடிக்க ஆரம்பிச்சா இல்ல குட் சீசன் தோணுது. ஸோ ஐ திங்க் ருத்ராஜ், பிகாஸ் சஞ்சுக்கு சென்னையில படுறது இல்லை யூஸ்வலி, மாட்டுறது இல்லை, பிகாஸ் அந்த விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ யூஸ்வலி பட் ருத்ராஜ் அந்த விக்கெட்லயே ஆடி பழகி கொஞ்சம் ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கான். 600 சீசன் எல்லாம் இருக்கு அவனுக்கு. ஸோ அதனால அவனுக்கு நாளைக்கு படம்னு தோணுது. பஞ்சாப் டீம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ்க்கு அந்த கிரவுண்ட்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு, ஒரு செஞ்சுரி அடிச்சான் சென்னை மேல. ஐ திங்க் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா, எல்எஸ்சியில் இருக்கட்டும். அவங்க 2 பேர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங். பட் போலிங்ல பிரஜு சொன்ன மாதிரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மேட் ஹென்ரி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச், சாரி இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் டு ஸ்விங். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவன் ஏதோ டிராவல் சிக்னஸ் தான் என்னன்னு தெரியல, சரியாவே போடல, எல்லாம் ஷார்ட் லென்த்தாவே போட்டுட்டு இருந்தான், ஸ்விங்கே ஆகல அவனுக்கு பால். ஸோ நாளைக்கு மேபி ஃப்ரெஷ் டே, ஃப்ரெஷ் கிரவுண்டு, ஸோ ஸ்விங் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் பஞ்சாப்ல ஐம் கோயிங் வித் யுஜ்வேந்திர சஹல். ஸோ சஹல் தான் நாளைக்கு நல்லா போட வாய்ப்பு இருக்கு சென்னையிலன்னு தோணுது. ஸோ தீஸ் ஆர் மை இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸ் ஃபார் டுமாரோ. லெட்ஸ் see how the match goes, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஐ திங்க் எனி ஃபைனல் தாட் கைஸ், who is going to win? மது பஞ்சாப் தான் எக்ஸ்பெக்ட் பண்றான். பிரஜு சிஎஸ்கேவா? பஞ்சாப். எஸ், சிஎஸ்கே. நானும் ஐ திங்க் ஐ கோ வித் சிஎஸ்கே, பிகாஸ் எனக்கு நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரணும் ஆர்சிபி மேலனா. இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கணும், அப்பதான் ஒரு ஃபைட் கொடுப்பாங்க. இல்லைன்னா ஐ திங்க் ஆர்சிபி மேட்ச் நாளைக்கு தோத்துட்டாங்கன்னா ஆர்சிபி மேட்ச் வில் பி ஒன் சைடட் தான் எனக்கு தோணுது. நாளைக்கு இஃப் சிஎஸ்கே கம்ஸ் பேக் அண்ட் ஷோஸ் வாட் தே ஹேவ், ஆர்சிபி மேட்ச் கொஞ்சம் அவங்க டஃப் ஃபைட் கொடுக்கலான்னு தோணுது. அகெயின் இந்த மேட்ச் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஐ திங்க் ஐ எம் கோயிங் வித் சிஎஸ்கே சின்ஸ் இட் இஸ் தேர் ஹோம். But let's see how it goes. I think that's it. We have come to the end of the episode for today of post-match review. Nalik will come back and do a review on how the match between Punjab and CSK went. Till then, guys, good night. Take care. Bye-bye. Right. Bye-bye.